ஈவேராவுடைய மண்ல எப்படி நாம் தமிழர் கட்சியினர் வர முடியும், அவரை இப்படி இழிவா பேசிட்டு அப்படின்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க. நாங்க உங்க யூத் தமிழ் ஊடகத்தின் வாயிலாக நாங்கள் வெளிப்படையாக ஒரு சவாலை விட விரும்புறோம். நாங்க என்ன அப்படின்னா, பெரியார் மண்ணுன்னு சொல்லக்கூடிய பெரியார் பிறந்த ஈரோட்டு மண்ணில் வந்து பெரியார் இது பெரியார் மண் அல்ல, பெரியாரே ஒரு மண் தான் சொல்லி பேசிவிட்டு பெரியாரை கடந்த 4 நாளாக வந்து அவருடைய சித்தாந்தத்தை தூக்கி போட்டு மிதித்துக் கொண்டிருக்கிறோம். நாம் தமிழர் கட்சியினாலே தொடர்ச்சியாக வந்து நெருக்கடிகளை சந்திச்சுதான் நாங்க வந்திருக்கிறோம். இந்த களம் வந்து இன்னும் கூடுதலான நெருக்கடிகளாக இருக்குது. ஒரு பிரச்சாரம் செய்வதற்கான அனுமதி இல்லை. பிரச்சாரத்தை ஆரம்பிச்சு ஒரு 4 நாள் தான் ஆகுது. ஆனா எங்க வேட்பாளர் மேல 7 வழக்கு. ஆளுகின்ற அரசு என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, அவர்களை தவிர வேறு யாருமே களத்திற்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. இன்னைக்கு களம் வந்து அதிமுகவோ பிஜேபியோ போட்டியிடல. வெளிப்படையாக 1 to 1 வந்து திமுக வெர்சஸ் வந்து நாம் தமிழர்னு களம் மாறி இருக்குது. ஒரு ஜனநாயக நாட்டுல ஒரு தேர்தல்ல முறைப்படி அங்கீகரிக்கப்பட்ட தமிழ்நாட்டின் 3வது பெரிய கட்சியாக இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி, நாங்கள் தேர்தலில் போட்டியிடுறது எங்களோட ஜனநாயக உரிமை. ஆனால் வாக்கு கேட்க போகும்போது நீங்க உள்ள வரக்கூடாதுன்னு திமுக குண்டர்கள் சொல்றாங்க. அதை காவல்துறையும் தேர்தல் ஆணையமும் வேடிக்கை பார்க்கிறது. இருட்டுக்குள்ள வந்து திருட்டு பையன் கோழி பிடிக்கிற மாதிரி வந்து இப்பவே வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தெருவுடைய முனையிலையும் ஒரு 4-5 திமுக உட்கார்ந்துகிட்டு ஒரு 40 பக்கம் நோட்டு ஒரு பேனா வச்சுக்கிறான். அவனுக்கு திமுக அரசியலே இதுதான். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பார்த்த வெள்ளி குடங்களும் தங்க குடங்களும் இந்த இடைத்தேர்தலையும் ஈரோடு கிழக்குல இருக்குதுங்களா சார்? ஒரு திரையை கட்டி அதுல இந்த கர்மாந்திரம் முடிச்ச உதயநிதி ஸ்டாலின் படத்தை போட்டு திரும்ப அவன் படத்தை பாருங்கன்னு சொல்லி மக்களுக்கு அதுக்கு டெய்லி 500 ரூபாய் காசு கொடுத்து சீரியல் போட்டு விட்டு இவ்வளவும் வேலையெல்லாம் செய்தார்கள். இந்த முறை இதுவரை அது போன்ற கொடுமைகள் எல்லாம் இதுவரைக்கும் இல்ல. ஈரோட்டுல போய் பெரியாரை பத்தி இவ்வளவு பேசிட்டு வாக்கு விகிதம் நாம் தமிழருக்கு கூடி இருக்கிறதே ஒழிய ஒருபோதும் குறையவில்லை. எனவே இது பெரியார் மண் இல்லை என்பதை நாங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்த பிப்ரவரி 5ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை முடியட்டும் நாங்கள் காட்டதான் போறோம். யூத்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம கூட நாம் தமிழர் கட்சியின் தீவிர ஆதரவாளரான திருப்பூர் சுடலை அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் ரொம்ப தீவிரமா பரப்புரை பிரச்சாரம் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. நீங்களும் வேட்பாளர் சீதாலட்சுமி அவர்களை ஆதரிச்சு பிரச்சாரம் மேற்கொண்டிருக்கீங்க. அந்த பிரச்சாரம் எந்த அளவுல நடந்துட்டு இருக்கு, அந்த தேர்தல் களம் எந்த அளவுக்கு பரபரப்பா இருக்கு, எந்த மாதிரியான நெருக்கடிகள் ஆளுங்கட்சிகள் மூலமா தரப்படுது அப்படின்றத குறித்த தகவலை பகிர்ந்துக்கோங்க சார். இல்ல, களம் வந்து போன தேர்தலை விட ரொம்ப பிரகாசமாவே இருக்கு. நீங்க சொன்னது போல நாம் தமிழர் கட்சியினாலே தொடர்ச்சியாக வந்து நெருக்கடிகளை சந்திச்சுதான் நாங்க வந்திருக்கிறோம். இந்த களம் வந்து இன்னும் கூடுதலான நெருக்கடிகளாக இருக்குது. ஏன்னா வந்து எங்களுக்கு எந்த இடத்துலயும் அனுமதி இல்லை. ஒரு பிரச்சாரம் செய்வதற்கான அனுமதி இல்லை. பிரச்சாரத்தை ஆரம்பிச்சு ஒரு 4 நாள் தான் ஆகுது. ஆனா எங்க வேட்பாளர் மேல 7 வழக்கு. நேற்றைய தினம் மட்டும் எங்களுடைய அண்ணன் சீமான் அவர்கள் மீது 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு போட்டிருக்காங்க. பேசுகிற நான் உட்பட தம்பிகள் எல்லோரும் மீதுமே வந்து வழக்கு போடுறாங்க. தொடர்ச்சியாக ஆளுகின்ற அரசு இந்த அதிகாரத்தை கையில வச்சுக்கிட்டு எந்தெந்த வகையிலெல்லாம் எங்களுக்கு நெருக்கடி கொடுக்க முடியுமோ, எங்களை அடக்க முடியுமோ அந்தந்த வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதையும் மீறித்தான் நாங்கள் தொடர்ச்சியாக இந்த பரப்புரை பணியை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். களம் ரொம்ப சாதகமாவே இருக்கு. நிச்சயம் வந்து நாம் தமிழர் கட்சி தன்னுடைய முதல் ஆட்டத்தை ஈரோடு கிழக்குல இருந்து தொடங்கணும் நாங்க நம்புறோம். 4 நாட்கள்ல 7 பிரிவுகளின் கீழ் வந்து வழக்கு போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னீங்க. என்னென்ன பிரிவுகளின் கீழே ஒரு வேட்பாளர் மேலேயோ இல்ல உங்க கட்சி மேலேயோ வழக்கு போட்டிருக்காங்க அப்படின்ற தகவலை சொல்றீங்களா சார்? இல்ல, அதுதான் என்னன்னா வந்து உரிய அனுமதியின்றி பரப்புரை செய்தது, பொது இடத்தில் வந்து சட்டத்திற்கு புறம்பாக கூடியது, கூட்டத்தை கூட்டியது, போக்குவரத்துக்கு இடையூறாக இருந்தது. இது போல வந்து ஒரு 4-5 பிரிவுகள். ஒரு தேர்தல் களம் என்றால் அப்படிதான் இருக்கும் அப்படின்றது தெரிஞ்ச விஷயம் தானே சார். அதுக்கு வழக்கு போட வேண்டிய அவசியம் இருக்குங்களா? அதுதான் சொல்றேன். அதுதான் என்னன்னா, ஆளுகின்ற அரசு என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, அவர்களை தவிர வேறு யாருமே களத்திற்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. இன்னைக்கு களம் வந்து அதிமுகவோ பிஜேபியோ போட்டியிடல. வெளிப்படையாக 1 to 1 வந்து திமுக வெர்சஸ் வந்து நாம் தமிழர்னு களம் மாறி இருக்குது. சோ எங்களையும் எந்த வகையில எல்லாம் முடக்கலாம்ங்கிறதுக்கு இந்த அரசு அதிகாரத்தை கையில் வைத்துக் கொண்டு தொடர்ச்சியாக செய்யறாங்க. இது எல்லாத்துக்கும் மேல நாங்க பரப்புரைக்கு போறப்ப வந்து திமுக குண்டர்கள் வந்து ஒவ்வொரு பகுதியில வந்து அந்த பகுதியை சேர்ந்தவர்கள் வந்து நீங்க பிரச்சாரத்துக்கு வரக்கூடாது, நீங்க வெளியில போங்க, நீங்க நோட்டீஸ் கொடுக்காதீங்க அப்படின்னா பெரிய அடக்குமுறை. இதெல்லாம் தேர்தல் ஆணையம் பார்த்துக்கிட்டு வெறும் வேடிக்கை தான் பார்க்கறதே ஒழிய எந்த நடவடிக்கையும் இல்லை. நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு ஜனநாயக நாட்டுல ஒரு தேர்தல்ல முறைப்படி அங்கீகரிக்கப்பட்ட தமிழ்நாட்டின் 3வது பெரிய கட்சியாக இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி, நாங்கள் தேர்தலில் போட்டியிடுறது எங்களோட ஜனநாயக உரிமை. ஆனால் வாக்கு கேட்க போகும்போது நீங்க உள்ள வரக்கூடாதுன்னு திமுக குண்டர்கள் சொல்றாங்க. அதை காவல்துறையும் தேர்தல் ஆணையமும் வேடிக்கை பார்க்கிறது. நாங்கள் ஏன்னு கேட்டோம்னா எங்களின் மீது வழக்கு போடத்தான் ரொம்ப ஆர்வமா இருக்காங்களே ஒழிய அதை ஜனநாயகப்படுத்துவோங்கிறதுல எந்த அக்கறையும் இல்லை. இப்படித்தான் களம் வந்து போய்கிட்டு இருக்கு. மக்களுடைய ஆதரவு யார் பக்கம் அதிகமா இருக்கிறதா நீங்க பாக்குறீங்க சார்? அதாவது தேர்தலுக்கு முதல் நாள் வரைக்கும் மக்களுடைய ஆதரவு நாம் தமிழருக்கு தான் இருக்குது. நாங்க ஓட்டு கேட்டு போறப்பவே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. பாக்குற வெகுஜன மக்கள் எல்லாம் கையை அப்படி உயர்த்தி
நாங்க நாம் தமிழர் தான், உங்களுக்கு தான் ஓட்டு, கண்டிப்பா உங்களுக்கு தான், நீங்க தான் வரணும், இவ்வளவு துணிச்சலா நிக்கிறீங்க, உங்களுக்கு தான் அப்படின்னு ரொம்ப வெளிப்படையா மக்கள் ஆதரவு கொடுக்குறாங்க. சின்ன சின்ன பிள்ளைங்க, கல்லூரி பள்ளிக்கூடம் படிக்கிற பிள்ளைங்க எல்லாம் வந்து அண்ணன் சீமானை பார்த்த உடனே அவ்வளவு ஆர்ப்பரிக்கிறாங்க, கொண்டாடுறாங்க. ஆனாலும் கூட என்னன்னா, தேர்தலுக்கு முதல் நாள் வரைக்கும் களம் இப்படிதான் இருக்குது. அந்த முதல் நாள் வந்து இந்த திருட்டு பைய வந்து இருட்டுக்குள்ள வந்து திருட்டு பைய கோழி பிடிக்கிற மாதிரி வந்து இப்பவே வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தெருவுடைய முனையிலையும் ஒரு 4-5 திமுக உட்கார்ந்துகிட்டு ஒரு 40 பக்கம் நோட்டு ஒரு பேனா வச்சுக்கிறான். அவனுக்கு திமுக அரசியலே இதுதான். இந்த 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 தெருவுல எத்தனை ஓட்டு இருக்கு, ஒரு ஓட்டுக்கு எவ்வளவு, எப்ப கொடுக்கணும், யார்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு தெளிவா பட்டியல் போட்டு இந்த வேலையைத்தான் திமுக செய்கிறதே ஒழிய எங்களை போல வந்து ஈரோடு கிழக்குக்கு மட்டும் தனியா மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கப்படுதுங்களா சார்? ஆமா, நீங்க மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படின்னா நீங்க எப்படி பார்க்கணும்னா வந்து இந்த தெருவுல சாலிடா திமுக வரக்கூடிய ஓட்டுகள் எத்தனை, அதிமுகவுக்காக விழக்கூடிய ஓட்டுக்களை நம்ம அந்த ஓட்டுகள் எத்தனை, அவங்களுக்கு எப்ப காசு கொடுக்கணும், எவ்வளவு கொடுக்கணும், இந்த பட்டியலை வந்து யார் மூலமா அந்த பகுதிக்கு யார் பொறுப்பாளர், அவர்கிட்ட மொத்தமா பணத்தை கொடுத்து இந்த இந்த விநியோகம் சம்பந்தமான இந்த வேலையை நோட்டு போட்டு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்க ஈரோடு கிழக்கு வந்து பாத்தீங்கன்னா தெரியும், எல்லா பகுதியிலுமே இந்த வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. நாங்க தான் வந்து வேகாத வெயில்ல வெம்படியா வந்து துண்டறிக்கை தூக்கிக்கிட்டு தமிழ்நாடு முழுக்க இருந்து எங்கள் நாம் தமிழ் கட்சி சொந்தங்கள் வந்திருக்காங்க, வந்து கிடைச்சதை சாப்பிட்டுட்டு கிடைச்ச இடத்துல படுத்துட்டு தொடர்ச்சியாக இந்த வெற்றியை நாம் எப்படியாவது பெற்றாக வேண்டும் அப்படிங்கிறதுனால நாங்க வேலை பார்க்கிறோமே ஒழிய ஆளுகின்ற அரசு அப்படிலாம் ஒன்னும் அலட்டி கொண்டது மாதிரி ஒன்றும் தெரியல. ஆனா உள்ளுக்குள்ள ஒரு பயம் இருக்கு அப்படிங்கறத எங்களால பார்க்க முடியுது. இந்த தேர்தல் களத்துல ஆளும் கட்சியா இருக்கக்கூடிய திமுக எந்தெந்த மாதிரியான வாக்குறுதிகளை அந்த மக்கள் கிட்ட கொண்டு சேர்க்கிறாங்க, நீங்களும் வந்து எதிர்த்து களமாடக்கூடிய நீங்களும் என்ன மாதிரியான வாக்குறுதிகளை மக்கள் கிட்ட கொண்டு சேர்க்கிறீங்க சார்? இல்ல, நாங்க வந்து தொடர்ச்சியாக நாங்கள் 2016 தேர்தல் செயல்பாட்டு வரைவுன்னு நாங்க என்ன கொடுத்தோமோ அதையே தான் திரும்ப திரும்ப நாங்கள் வந்து தொடர்ச்சியாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறோம். இந்த தேர்தலை வந்து எங்களுடைய பரப்புரை செய்வதற்கான ஒரு வாய்ப்பாக நாங்க நினைச்சு இந்த வேலையை பார்க்கிறோம். ஆளுகின்ற அரசு வழக்கம் போல அவங்க அதே பல்லவி தானே, 50 வருஷமா 60 வருஷமா திமுக அதே பல்லவி தானே, நாங்கள் வந்தால் லஞ்சம் ஊழலை ஒழிப்போம், நாங்கள் வந்தால் படிப்படியா மதுவை குறைப்போம் அப்படின்னு என்னென்ன சொல்ல முடியுமோ பிளா பிளான்னு சொல்லிட்டு அதை சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ஈரோடு கிழக்குல குறிப்பாக அமைச்சர் முத்துசாமி வந்துட்டு 4 வருஷமா அவங்கதான் ஆட்சியில இருந்திருக்காங்க, தொகுதியை கையில வச்சிருந்திருக்காங்க, அதிகாரம் அவங்ககிட்ட தான் இருக்கு. இப்ப வந்து மக்கள்கிட்ட சொல்றாரு, இந்த உங்க பகுதியில சாக்கடை இல்லையா, நம்ம இந்த ஓட்டு போடுங்க சரி பண்ணி கொடுத்துருவோம், உங்க பகுதியில ரோடு வசதி இல்லையா, நீங்க ஓட்டு போடுங்க செஞ்சு கொடுத்துருவோம், உங்களுக்கு 1000 ரூபாய் வரலையா ஓட்டு போடுங்க அடுத்த மாசம் உங்களுக்கு வந்து எல்லாருக்கும் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி அதே பழைய பல்லவியத்தான் வந்து அமைச்சர் முத்துசாமி பாடிக்கொண்டிருக்கிறாரே ஒழிய புதுசா எதுவும் இல்லை. இந்த ஏமாந்த மக்கள் எங்களுக்கு பாக்குறப்ப பெரிய வருத்தமா இருக்கு, மக்களும் அதை கேட்டுக்கொண்டு கடந்து போகிற மாதிரி தான் இருக்கிறாங்க. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பார்த்த வெள்ளி குடங்களும் தங்க குடங்களும் இந்த இடைத்தேர்தலையும் ஈரோடு கிழக்குல இருக்குதுங்களா சார்? இல்ல, இப்ப வரைக்கும் இல்ல. நிதர்சனமான உண்மை என்னன்னா இது வரைக்கும் அது போல இல்ல. எங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி என்னன்னா போன இதே ஈரோடு கிழக்குல என்ன பண்ணாங்கன்னா நாங்கெல்லாம் போய் ஓட்டு கேட்கவே முடியாத அளவுக்கு மக்களை வந்து கடைசி ஒரு 10 நாள் 15 நாள் வந்து ஒரு அந்தந்த தெருவுல ஒரு பட்டி மாதிரி கட்டி அதுல உள்ள மக்கள் எல்லாம் அடைச்சு பெரிய பஞ்சித்தப்பனுக்கு வந்து குவார்டர் வாங்கி கொடுத்துறது, எங்க பெரியாத்தா சின்னாத்தாக்கு வந்து பிரியாணி வாங்கி கொடுத்துறது, ஒரு திரையை கட்டி அதுல இந்த கர்மாந்திரம் முடிச்ச உதயநிதி ஸ்டாலின் படத்தை போட்டு திரும்ப திரும்ப அவன் படத்தை பாருங்கன்னு சொல்லி மக்களுக்கு அதுக்கு டெய்லி 500 ரூபாய் காசு கொடுத்து சீரியல் போட்டு விட்டு இவ்வளவும் வேலையெல்லாம் செய்தார்கள். இந்த முறை இதுவரை அது போன்ற கொடுமைகள் எல்லாம் இதுவரைக்கும் இல்ல. இனிமேல் வருமா என்னன்னு தெரியல. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், போன தேர்தலில் மக்களை கவனித்த அளவிற்கு இந்த தேர்தலில் கவனிக்க மாட்டார்கள் திமுக அப்படிங்கிறத நாங்க நம்புறோம். நாங்க ஈவேரா பெரியார் குறித்த ஒரு சர்ச்சை வந்து சமீப காலமா தமிழகத்துல ஒரு பூதாகரமான சர்ச்சையா வெடித்திருக்கு. இந்த சர்ச்சை குறித்து பேசக்கூடிய திராவிட கட்சிகளை சேர்ந்த பலருமே வந்து ஈவேராவுடைய மண்ணில் எப்படி நாம் தமிழர் கட்சியினர் வர முடியும், அவரை இப்படி இழிவா பேசிட்டு அப்படின்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க. அந்த சர்ச்சை உங்களுடைய பரப்புரைக்கும் இந்த ஒரு தேர்தலில் களமாடுறதுக்கும் எந்த மாதிரியான நெருக்கடிகளை கொடுக்குது சார்? எந்த நெருக்கடியும் இல்ல. சொல்ல போனால் எங்களுடைய வாக்கு விகிதம் இந்த முறை வந்து இன்னும் கூடத்தான் போகிறது. நாங்க உங்க யூ தமிழ் ஊடகத்தின் வாயிலாக நாங்கள் வெளிப்படையாக ஒரு சவாலை விட விரும்புறோம். நாங்க என்ன அப்படின்னா, பெரியார் மண்ணுன்னு சொல்லக்கூடிய பெரியார் பிறந்த ஈரோட்டு மண்ணில் வந்து இது பெரியார் மண் அல்ல, பெரியாரே ஒரு மண் தான் சொல்லி பேசிவிட்டு பெரியாரை கடந்த 4 நாளாக வந்து அவருடைய சித்தாந்தத்தை தூக்கி போட்டு மிதித்துக் கொண்டிருக்கிறோம். நாங்கள் வெளிப்படையாக சவால் விடுகிறோம். இத்தனைக்கு பின்பாகவும் நாங்கள் போன தேர்தலில் வாங்கிய வாக்கை விட குறைந்தது சில மடங்குகள் வாக்கு கூடத்தான் செய்யுமே ஒழிய ஒரு வாக்கு கூட குறைந்து விடாது என்பதில் நாங்கள் உறுதியா இருக்கிறோம். நீங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது பெரியார் மண்ணெல்லாம் ஒண்ணும் இல்ல, அப்படிலாம் எந்த ஒரு பிம்பமும் இல்ல. ஏன்னா ஈரோட்டுல போய் பெரியாரை பத்தி இவ்வளவு பேசிட்டு வாக்கு விகிதம் நாம் தமிழருக்கு கூடி இருக்கிறதே ஒழிய ஒருபோதும் குறையவில்லை. எனவே இது பெரியார் மண் இல்லை என்பதை நாங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்த
பிப்ரவரி 5ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை முடியட்டும், நாங்கள் காட்டதான் போறோம். இவ்வளவு உறுதியா சொல்றீங்க, நிச்சயமா இந்த இடைத்தேர்தல் எங்களுக்கானது அப்படின்னு. உறுதியா நீங்க இப்படி சொல்றதுக்கான காரணங்கள் ஏதா இருக்குங்களா சார்? இல்ல அதுதான் ஒட்டுமொத்த திமுகவினுடைய ஆட்சி அப்படிதானே இருக்குது. தொடர்ச்சியாக மக்கள் அதிருப்தியில இருக்கிறாங்க. நேற்றைய தினம் 3 பள்ளிக்கூட பிள்ளைகள் வந்து சென்னையில பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டிருக்காங்க. தொடர்ச்சியாக தமிழ்நாடு முழுவதும் சாதியின் பெயரால் படுகொலை, அண்ணன் ஆம்சாங்களுடைய படுகொலை தொட்டு இப்போது வரை தொடர்ச்சியாக சாதிய படுகொலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த பக்கம் பரந்தூர்ல மக்கள் போராடுறாங்க. மதுரையில வந்து அந்த டங்ஸ்டன் அந்த 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 சிப்காட் நிறுவனத்தை வந்து அனுமதி கொடுத்ததே திமுக தான். இந்த பாட்ஷா படத்துல வர்ற மாதிரி இவங்களே பாம்பு வைப்பாங்களாம், இவங்களே எடுப்பாங்களாங்கிற மாதிரி எடுத்துட்டு இவங்களே பாராட்டு விழாவும் நடத்திக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி. அனுமதி கொடுத்தது யாரு? அயோக்கிய, நீங்க தானே கொடுத்தீங்க, உங்க ஆட்சியில் அனுமதி கொடுத்தது. அப்ப அனுமதியை நீங்களே கொடுத்துட்டு இன்னைக்கு அதை வந்து நான் உயிரோடு இருக்கின்ற வரை அதை ஒருபோதும் நான் அனுமதிக்க மாட்டேன்னு வாய்ச்சோடால் பேசிட்டு உங்களுக்கு நீங்களே பாராட்டு விழா இல்லையா? இது வெக்கமா இல்ல, கேவலமா இல்ல? இதையெல்லாம் மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறாங்க. கடும் வெறுப்புல இருக்கிறாங்க. நாங்க தொகுதிக்குள்ள ஓட்டு கேட்டு போகும்போது வெளிப்படையா மக்கள் எங்கிட்ட கேட்கிறாங்க, தம்பி போன முறை இடைத்தேர்தல் வந்துச்சு, கொலுசு தோடு தொங்கட்டான் எல்லாம் கொடுத்தாங்க, அதை வச்சு ஒரு முன்பணம் கட்டி ஒரு வண்டி வாங்கிட்டேன் தம்பி, அந்த காசை வச்சு வண்டி வாங்கிட்டேன். இந்த முறை இடைத்தேர்தலுக்கு எப்படியும் காசு கொடுப்பாங்க, இதை வச்சு அந்த வட்டியை கட்டிடுவேன் தம்பி. அடுத்து ஒரு 6 மாசத்துல திமுக வேட்பாளர் சந்திரகுமார் ஒருவேளை மண்டையை போட வாய்ப்பு இருக்கா? அப்படி போட்டாருன்னா இன்னொரு இடைத்தேர்தல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? வந்தா நான் வட்டியவும் கட்டிடுவேன் தம்பி அப்படின்னு கேட்கிற அளவிற்கு மக்கள் இப்படிதான் இருக்கிறாங்க. ஒரு ஏழ்மை நிலையில ஏமாந்த மக்களாக என் மக்கள் இருக்கிறாங்க. அதனால வந்து பெரிய திமுகவின் மீது பெரிய ஒரு ஆர்வமோ பெரிய ஈடுபாடோ மக்களுக்கு இல்லை. நாங்கள் நிப்பாட்டியிருக்க வேட்பாளரும் ஒரு ஆக சிறந்த வேட்பாளர் அக்கா சீதாலட்சுமி அவர்கள். ஒரு பேராசிரியர், பள்ளிக்கூடத்துல 13 ஆண்டு காலம் பாடம் எடுத்தவர், 20 ஆண்டு காலமாக சமூக தளத்துல வந்து மக்களுக்கான போராட்டங்களை முன்னெடுத்து வருகிறார். தொடர்ச்சியாக 6 முறை தேர்தலில் போட்டிட்டு இருக்கிறாரு. யோசிச்சு பாருங்க, ஒரு முறை 2 முறை தோத்துட்டாலே அதை தள்ளி விட்டு போயிடுவாங்க. ஆனால் 6 முறை இந்த மக்கள் தோல்வியை கொடுத்த போதும் இப்போது 7வது முறையாக மறுபடியும் களத்திற்கு வந்திருக்கிறார். வேட்பாளரை போகிற வழியெல்லாம் மக்கள் தூக்கி வைத்து கொண்டாடுகிறார்கள். இங்க அண்ணன் சீமான் தொடர்ச்சியாக பரப்புரை செய்து கொண்டிருக்கிறார், இனிமேலும் செய்ய போகிறார். அதனால் இந்த வெற்றி எங்களுக்கு வந்து முதல் வெற்றி ஈரோடு கிழக்குல வந்து சாத்தியப்படும் நாங்க நம்புறோம். ஒரு வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வருமானத்திற்காகவே மக்கள் வந்து இடைத்தேர்தலை எதிர்பார்த்து காத்திருக்காங்க அப்படின்னு மக்களுடைய ஒரு அவல நிலையை எடுத்து சொல்லியிருக்கீங்க. எங்களோட இணைப்பில் வந்து தகவல்களை பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். ரொம்ப ரொம்ப நன்றிங்கம்மா, ரொம்ப நன்றி, வணக்கம்.